வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பல வருட மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், மூட்டு வலி வராமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு நம்மளுடைய மூட்டுகளை நம்ம கவனித்துக் கொள்வது அவசியம். மேலும் சரியான உணவுகள் எல்லாமே நமக்கு மூட்டு வலியை சரி பண்ணிடும். சில ஊட்டச்சத்துக்கள் மூட்டு ஆரோக்கியத்தை ஆதரிக்கும், வீக்கத்தை குறைக்கும், மூட்டு வலியை சரி பண்ணிடும். உதாரணமாக எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு நல்ல உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் க்யூர் ஆகிடும். ஸோ குறிப்பாக இதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், ஒமேகா 3 கொழுப்பு மேலே நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும், கால்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அப்போ இது போல் குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன, அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது எப்படியெல்லாம் மூட்டு வலியை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மூட்டுகள் பலம் பெற ஆரம்பிக்கும், மூட்டு வலியெல்லாம் சரியாயிடும். சியா விதைகள், ஆலி விதைகள், அக்ரூட் பருப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வால்நட்ஸு, பாதாம் பருப்புகள், இது மாதிரி நிறைய விதைகள் மற்றும் பருப்பு வகைகள், விதைகள் மற்றும் இந்த நட்ஸ் வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பாக ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நமக்கு கிடைக்கும். இது நம்மளுடைய மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். ஸோ இவை விட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களிலிருந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். இது மூட்டு திசுக்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வால்நட் பருப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த அக்ரூட் பருப்புகள், குறிப்பாக அதில் அதிக ஆல்ஃபா லினோலிக் அமிலம் இருக்குது, ALA அப்படின்னு சொல்லுவோம். அது இருக்கிறதால எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு அது சிறந்த ஒரு நல்ல உணவாக இருக்குது. ஸோ மூட்டு ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு தினசரி நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு போதுமான அளவுக்கு விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் சாப்பிடலாம், உங்களுடைய உணவுகள்லையுமே அதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். எந்த விதமான மூட்டு வலி சார்ந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. குளிர்ந்த நீர் மீன் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஸோ உங்களுக்கு அது எலும்புகளை பலப்படுத்தும். சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன் மற்றும் மத்தி மீன் உள்ளிட்ட இந்த மாதிரி சில் வாட்டரில் இருக்கக்கூடிய மீன்கள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கு. இது நமக்கு மூட்டு வீக்கம் மற்றும் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அதனால் நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலியெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான கொழுப்புகள் மூட்டுகளில் குருத்தெலும்பு சேதத்தை மெதுவாக்கும், குறிப்பிடத்தக்க வலி நிவாரணத்தை கொடுக்கும். கூடுதலாக மீன் விட்டமின் டியை வழங்கும். இது என்ன பண்ணுன்னா கால்சியம் சத்தை உறிஞ்சி நமக்கு எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதால ஸோ நமக்கு அந்த கால்சியம் சத்து பற்றாக்குறை இருக்காது. இதனால் மூட்டு வலியெல்லாம் சரி பண்ணிக்கலாம். மூட்டு வலி இருந்துச்சு வராமலும் நம்ம பாதுகாக்கணும், நம்மளுடைய எலும்புகளை முன்னாடியே பலப்படுத்திக்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், டியூனா மீன், மத்தி மீன், இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தான் அந்த பல நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த மூட்டு வலியை சரி பண்ணிக்கலாம். தினமும் நம்ம பழம் சாப்பிடும்போது மூட்டு வலி மற்றும் அங்கே ஏற்படக்கூடிய வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். ஆரஞ்சு பழம், பெரி பழம் மற்றும் அன்னாச்சி பழம், இந்த மாதிரி பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின்கள் இருக்குது. இவை குருத்தெலும்பு மற்றும் இணைப்பு திசுக்களை வலுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குது. குறிப்பாக பெரி பழங்களில் ஆந்தோசைனின்கள் மூட்டு வலியை குறைக்கக்கூடிய கலவைகள் நிறைந்திருக்கு. மூட்டு வலியை குறைக்க நீங்கள் உணவுகளை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கீங்க, எந்த உணவுகளே சரியாக தெரியல அப்படின்னா அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் பலவிதமான பழங்களை சேர்த்து கொண்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அமிலங்கள் எல்லாமே உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ மூட்டு வலியை அது சரி பண்ணிடும். சிலுவை காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வலியை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஃப்ரக்கோலி, காலிஃப்ளவர் மற்றும் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இது சிலுவை குடும்பத்தினுடைய ஒரு பகுதிகள் தான். ஸோ அப்போ இது கூட்டு ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். இந்த காய்கறிகளில் சல்ஃபோராவேன் என்ற கலவை இருக்குது. இது மூட்டு வலி மற்றும் வீக்கத்துடன் இணைக்கப்பட்ட நொதிகளை தடுக்கும். அப்போது என்ன பண்ண முடியும்னா இது அந்த மூட்டு வலியை சரி பண்ணிவிடும், வீக்கம் ஏற்படாமலும் பாதுகாக்கும். இது நார் சத்து, அத்தியாவசியமான விட்டமின்களை வழங்குது. அதனால் எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு நல்ல உணவாக ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இந்த சிலுவை காய்கறிகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரக்கோலி, காலிஃப்ளவர் இது போல உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய மூட்டு வலி, பல வருடமாக இருக்கக்கூடிய மூட்டு வலியை சரி பண்ணிவிடும், மூட்டு வலி வராமலும் பாதுகாக்கும். பீன்ஸ் மற்றும் பயறு வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஸோ இது உங்களுக்கு அந்த பச்சை பயிறு இது மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூட்டு வலியை சரி பண்ணிக்கலாம். பீன்ஸ் மற்றும் பருப்புகளில் அதிக புரதம் மற்றும் நார் சத்து இருக்குது. இது தசை மற்றும் மூட்டு ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும். அதனால் கருப்பு பீன்ஸு, கொண்டைக்கடலை மற்றும் பல பருப்பு வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிரம்பி இருக்குது. இது வீக்கத்தை குறைக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் எந்த நோயுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாது. ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியத்தினுடைய சிறந்த மூலமாக பீன்ஸ் மற்றும் பச்சை பயிறு இருக்கிறதால இது இரண்டுமே ஆரோக்கியமான மூட்டுகளுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு எப்பவுமே வரவே வராது. மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக்கலாம். ஆலிவ் ஆயில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வலி உங்களுக்கு வராது. ஆலிவ் எண்ணெய், குறிப்பாக கூடுதல் ஆலிவ் எண்ணெய், இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொடுத்து பலவிதமான மூட்டு வலி, முடக்குவாதம் பிரச்சனையும் உங்களுக்கு
வந்து சரி பண்ணிடும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மூட்டு வலி மற்றும் இந்த இன்ஃப்ளூமென்ட் போலவே உங்களுக்கு வந்து செயல்படும். ஸோ இதனால் உங்களுடைய உணவில் ஆலிவ் எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். மூட்டு ஆரோக்கியத்திற்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்கிறதால இப்போ நீங்கள் ஆலிவ் ஆயிலை அடிக்கடி உங்கள் உணவுகளில் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் ஆலிவ் ஆயில் வாங்கினதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே பயன்படுத்திட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுவதுமாகவே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உடல் நரம்புகள், எலும்புகள், தசைகள் அனைத்தும் வலுப்பெறும் போது ஸோ உங்களுக்கு மூட்டு வலி போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. முழு தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த மூட்டு வலியெல்லாம் எதுவும் இருக்காது. முழு தானியங்களான ப்ரௌன் ரைஸு, குயினோவா, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் இதெல்லாமே நார் சத்து நிறைந்திருக்கு. இது உடலில் அலர்ச்சியினுடைய அளவை குறைக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும், உடல் கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் மூட்டு வலியுமே சரி பண்ணி உடலை பலப்படுத்தும். எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே மூட்டு வலி, முடக்குவாதம், இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பல விதமான பிரச்சனைகளையுமே முழு தானியங்கள் சரி பண்ணிவிட்டு எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு ஒட்டுமொத்த ஊட்டச்சத்தையுமே கொடுத்து அதை பராமரிச்சுக்கும். ரூட் காய்கறிகள் மற்றும் பூண்டு, ஸோ அந்த பீட்ரூட்டு இது மாதிரி காய்கறிகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், பூண்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எலும்புகளை பலப்படுத்திக்கலாம். இனிப்பு உருளைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மற்றும் கேரட் போன்ற வேர் காய்கறிகள் இதெல்லாமே மூட்டு ஆரோக்கியத்தை நமக்கு வந்து மேம்படுத்தும். பூண்டிலும் வீக்கத்தை வந்து தடுக்கக்கூடிய சல்ஃபர் போன்ற கலவைகள்லாம் இருக்குது. எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கான இந்த நல்ல உணவுகள் குருத்தெலும்புகளை பராமரிக்க உதவக்கூடிய ஏ மற்றும் சி போன்ற அத்தியாவசியமான விட்டமின்களை வந்து நமக்கு வழங்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த உணவுகளையும் எடுத்துக்கலாம். அதாவது வேர் காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து போன்ற விட்டமின்களெல்லாம் வழங்கி உங்களுடைய அந்த குருத்தெலும்புகளை பாதுகாத்து எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதால மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. கருப்பு சாக்லேட், அந்த டார்க் சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எலும்புகளை உங்களுக்கு பலப்படுத்தும். ஸோ அந்த வகையில் வந்து டார்க் சாக்லேட் உங்களுடைய மூட்டு வலியை சரி பண்ணக்கூடிய உணவாக இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா ஃப்ளவனாய்டுகள் இருக்குது. இது மூட்டு ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்க உதவக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல் சேதத்திலிருந்து உங்களை மீட்டு உங்களை பாதுகாக்கும். அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் மூட்டு பிரச்சனை ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நீக்கக்கூடியது தான் இந்த டார்க் சாக்லேட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள். ஸோ குறிப்பாக இது வந்து உங்களோட உடலை பாதுகாக்கும். உங்களுக்கு வந்து குறைந்தது 70% வந்து பார்த்தோம்னா கோகோ, அதாவது இந்த டார்க் சாக்லேட் வந்து நன்மைகளை கொடுக்கும். இது எலும்புகளை பலப்படுத்தி எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எந்த எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கிறதுக்கு இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு போயிடும். ஸோ நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு சில உணவுகளும் இருக்குது. சர்க்கரை உணவுகள்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும். அதிக சர்க்கரை அளவு வீக்கம் மற்றும் மூட்டு வலியை அதிகரிக்கும். அதனால் சர்க்கரை உணவுகளை மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்கள தவிர்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் மூட்டு வலி பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலும் சர்க்கரை உணவுகளை அளவோடு சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். வீக்கத்தை மோசமாக்கக்கூடிய மேம்பட்ட கிளைசேஷன் எண்டு தயாரிப்புகள், ஸோ அது மாதிரி கொண்டிருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெள்ளை ரொட்டி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற இந்த மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் உங்களுடைய வீக்கத்தை தூண்டும். அதனால் அந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வறுத்த உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மூட்டு வலியை உயர்த்தக்கூடிய டிரான்ஸ் கொழுப்புகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிகப்படியான உப்பு சேர்த்துக்கொள்ளக்கூடாது. அதிக உப்பு உட்கொள்ளும் போது திரவம் தக்க வைக்கப்பட்டு உங்களுடைய மூட்டு அழுத்தத்துக்கு அது அழுத்தத்தை அதிகரிக்கிறதால மூட்டு வலியெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உப்பும் வந்து நீங்கள் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணி நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.